பாகுபலி த லாஸ்ட் லெஜெண்ட் சென்ற பகுதியில் முழு சக்தியோட என் மேல தாக்குதலை நடத்து. மன்னிச்சிருங்க குருதேவா, உங்களை தாக்குறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, உங்களை காயப்படுத்துற எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உன்ன மாதிரி தரம் தாழ்ந்த அடிமைகள் என்ன காயப்படுத்தின நாள் என்னைக்கும் வராது. ஏன்னா வீரங்கிறது எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும், உங்களுக்கு இல்ல. இத உங்களால கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கட்டப்பா? உங்களுடைய உண்மையான ரூபம் என்ன குரு அவர்களே? நீங்க எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? அவங்கள விட்டுருங்க. எல்லாரும் எங்க போனாங்க? இது என்னது புதுசா பாகு? எனக்கு தெரியாது பல்லா. அது என்னன்னு பார்க்கலாமா? நிச்சயமா. பல்லா, எப்பயாவது இது மாதிரி உன்னை பார்த்திருக்கியா? இது மேல நிறைய விஷயங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா மிக சிறந்தவரால் தான் இதை பண்ண முடிஞ்சிருக்கும். முதல்ல நாம இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெறும் ஒரு தலைமுடிய வச்சு இத பூட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? உள்ள எதுவுமே இல்ல. இதுக்குள்ள பாதுகாக்கப்பட்ட பொருள் எல்லாம் ரொம்ப நாள் ஆனதுனால மண்ணோட மண்ணா இருக்கும். இளவரசர் பாகுபலி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆச்சாரியார் அவர்களே, உண்மை என்னன்னா, நீங்க ஒரு பயங்கரமான சக்தியோட விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு புரியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஸ்துர்காலர்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து தான் இது கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஸ்துர்காலர்களா? நீங்க சொல்றது? பாகுபலி, ஸ்திரீகாலர்கள் அங்க என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் அதை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு நீ விளையாடக்கூடாது. இப்ப நிலைமை கைமீறி போயிடுச்சு. பயங்கரமான சக்தியை நீங்க சமாதியில இருந்து எழுப்பி இருக்கீங்க.
பயங்கரமான சக்திகள் ஸ்துர்காலர்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. துர்காலுங்கிற மகாராஜா அந்த பயங்கரமான சக்திகளை சண்டை போட்டு இதுக்குள்ள அடைச்சாரு. அது வெளியே வராம இருக்க ஒரே ஒரு தலைமுடிய வச்சு பூட்டி இருந்தாரு. ஒரு தலைமுடி வச்சா? ஆனா இளவரசர் பாகுபலி, உங்களால இப்ப அந்த ஆத்மா மகிழ்மதிக்குள்ள வந்திருக்கு. ஆனா ராஜமாதா, அது உண்மையா இருக்காது. ஆச்சாரியர் அவர்களே, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான். இதெல்லாம் அந்த ஸ்திரீகாலர்களோட மூட நம்பிக்கை. நமக்கு அந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்ல. நம்பிக்கை இல்லைன்னாலும் தீய சக்தி தான். அதை நீங்க திறந்ததுனால மகிழ்மதிய கண்டிப்பா ஒரு தீய சக்தி தாக்க போகுது. மறுபடியும் பூஜை பண்ணி அதை மூடுறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்படி செஞ்சாலும் ஒரு மகாராஜாவோட தலைமுடி தேவைப்படுது. ஆனா மகிழ்மதிக்கு தான் ராஜாவே இல்லையே. என்ன நம்புங்க ராஜமாதா, எனக்கு எதுவும் தெரியாது. புது பொருட்கள் கிட்ட போகாதன்னு சொன்னேன். ஆனா நீ உன் பழக்கத்தை மாத்திக்கல. என்னம்மா நீங்க? இந்த நல்ல சக்தி தீய சக்தி இதுல நம்பிக்கை இல்லையா என்ன? நமக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. இந்த கட்டுக்கதைகளை நம்பி மக்கள் பயப்படக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ராஜமாதா சிவகாமி, நீங்க சீக்கிரம் வந்தாகணும் ராஜமாதா. என்ன நடந்தது? கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால இந்த மகிழ்மதி சாம்ராஜ்யம் தரைமட்டமாக போகுது. இதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். ரத்த நிறத்துல இருக்கிற நிலா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் அவர்களை உடனே கூப்பிடுங்க. அவரையே கேட்டு தெரிஞ்சுப்போம். இதோ உடனே போறோம் ராஜமாதா. இது ராஜ்யத்தோட அழிவை காட்டுது. இது தீய சக்தியோட அறிகுறிதான். நாம பயந்தது நடந்துருச்சு. ராஜமாதா சிவகாமி அவர்களே, இந்த பையன் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கா ராஜமாதா. நம்ம கோட்டையோட நுழைவாயில நின்னுகிட்டு இருந்தான். இவன் குடும்பத்து மேல தீய சக்தி தாக்குதல் ஏற்பட்டுச்சான். இங்க நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. அவங்க எங்க அப்பா அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனது யாரு? தீய சக்திகள். அவங்க என் அப்பா அம்மாவை, என் சகோதரனை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். நீ அங்க என்ன பார்த்த? அவங்க மனுஷங்க இல்ல. பெரிய பெரிய பல்லு, நீட்ட நகங்கள்லாம் இருந்துச்சு. அவங்களோட கண்களை பார்க்க அப்படியே மஞ்சள் நிறத்துல இருந்துச்சு. மனிதர்களுக்கு அப்படி இருக்காது. உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் பாகுபலி செஞ்ச வேலைதான். அதுக்கான அறிகுறி தான் இது. பாகுக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லனா அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். அந்த பையனோட வீட்டை சுத்தி நல்லா தேடி பாருங்க. அது வரைக்கும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியவே கூடாது. இப்படி இங்க நடந்த விஷயம் மட்டும் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்க பிரார்த்தனை தான் அவங்கள காப்பாத்தும். நடந்தது பெரிய தப்பு. நீங்க இப்ப சொல்றதும் சரிதான்.
நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட பாகு. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு உங்க அப்பா நம்புறாரு. அப்பாக்கு மூட நம்பிக்கைகள் கொஞ்சம் ஜாஸ்தி. நிறைய பேருக்கு அப்படிதானே. ஆனா நீ என் சகோதரன். என்ன ஆனாலும் சரி பாகு, நான் உன் பக்கம் தான் நிப்பேன். இந்த விஷயத்தை நீ கேட்டியா? பாகுபலி தீய சக்தியை எழுப்பிட்டாராம். இப்ப நம்ம ராஜ்யம் ஆபத்துல இருக்கான். யுவராஜா ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சுத்தமா புரியல. இந்த ராஜ்யத்துல நமக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லையா? இங்க என்ன நடக்குது? உனக்கு தெரியலையா பல்லா? மக்கள் எல்லாரும் கோவமா இருக்காங்க, அதுவும் என் மேல. இளவரசர் பாகுபலி வந்துட்டீங்களா மாமா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். பாகுபலி, நீ என் கூட வந்தாகணும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் ராஜமாதா சிவகாமி உங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. எத்தனை நாளைக்கு? இதுல மறைஞ்சிருக்கிற ரகசியம் வெளியில வர வரைக்கும். சரி மாமா, வாங்க போலாம். ஆகாஷ். உனக்கு செய்தி கிடைச்சதா? எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா எதுக்காக இதை கேக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னாலதான் தீய சக்தி இந்த ராஜ்யத்தை தாக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னாலதான் ஒரு குடும்பத்தை தீய சக்தி கடத்திருக்குன்னு சொல்றாங்க. ராஜமாதா எல்லாரையும் கவனமா தேட சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்க. இதுக்கு காரணம் நான் தான். இதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் எந்த தீய சக்தியும் இல்லைன்னு மக்களுக்கு நிரூபிச்சு ஆகணும். அத பண்ணணும்னா நான் இப்ப வெளியில போய் ஆகணும், அதுவும் ரகசியமா. நானும் உங்க கூட வரேன் பாகு. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாதீங்க. என்னையும் துணைக்கு கூட்டிட்டு போங்க. அப்படின்னா இப்ப நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது நண்பா. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற பாகு? அந்த பையனை இங்கதான் தாக்கியிருக்காங்க. பாத்தியா, இது மனுஷங்களோட கால் தடம். இங்க வந்தது ஒன்னும் தீய சக்தி கிடையாது. இது என்னது? அது ஒரு விதமான புல்லு. ஆனா மகிழ்மதியில இந்த மாதிரி ஒரு புல்லு இல்லையே. இந்த காலடிகள் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். கால் தடம் இதோட முடிஞ்சிருச்சு. நாம பார்த்த அந்த புள்ளிங்க இருக்கு. இந்த வழி எங்க போகுது? அதோ அந்த குகைக்குள்ளதான். அந்த குகைக்குள்ள நம்ம போயாகணும். உள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வருது. இங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா இங்க யாரோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம். உனக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு என் மனைவியும் பையனையும் விட்டுடுங்க. வேணும்னா நான் இங்கேயே இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஆகாஷ், நீ உடனே ராஜ்யத்துக்கு போய் சேனைகளை கூட்டிட்டு வா.
நான் உங்களை தனியா விட்டு போக மாட்டேன் பாகு. நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால சமாளிக்க முடியாதா? உடனே சேனையை போய் கூட்டிட்டு வா. நான் மறைஞ்சு இருந்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். கூஃபா டூராக், கூஃபா! இளவரசர் பல்வால் தேவா, நீங்க எப்படி இங்க? நீங்க கோட்டையை தாண்டி போறத பார்த்துதான் நான் வந்தேன். பாகு எங்க இருக்கான்? அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும். சேனையை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா நம்ம இங்க 3 பேரும் இருக்கோம். மாட்டிக்கிட்டு இருக்கானா? வேண்டாம், பாகு சொன்னது உண்மைதான். நீ போய் படைகளை கூட்டிட்டு வா சீக்கிரம். உடனே கூட்டிட்டு வரேன் இளவரசே. இங்க பாகுபலியை நான் பாத்துக்கிறேன். பல்லா, நான் உன்னை நிழலா பின்தொடர்வேன்னு முன்னாடியே சொன்னேன்ல. ஹிகாரா, தூகா ஹிகாரா! இந்த வித்தியாசமான பிராணிகள் என்னது பாகு? இவங்க காட்டுவாசிங்க பல்லா. நம்ம கிட்ட இருக்கிற சிற்காலங்களோட பொருளுக்காக வந்திருக்காங்க. அந்த கலை தான் இவங்களோட தெய்வம். இதுக்கு மேல பொறுமை இல்ல. பல்லா, இந்த சண்டையை நிறுத்த. என்ன பாகு, மூளை குழம்பிருச்சா? அவன் அந்த பையனை காப்பாத்திருக்கான். அவங்க வேற யாரையும் துன்புறுத்தவங்க. உடனே வெளியில போங்க. இந்த கோகை இடிஞ்சு விழ போங்க. ராஜமாதா சிவகாமி, பாகுபலி பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். கடவுளை கோவப்படுத்தி இருக்காரு, கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். தீய சக்தி வேற வந்துடுச்சு. ராஜமாதா சிவகாமி தேவி அவர்களே, இளவரசர் திரும்ப வந்துட்டாரு. பாகுபலி என்ன இதெல்லாம்? இங்க எந்த தீய சக்தியும் இல்ல. இவங்களும் நம்மள மாதிரியே சாதாரண மனுஷங்க தான். அவங்க மகிழ்மதிக்கு வந்தது அதோ அங்க இருக்கு, அதுக்காக தான். தூராக், தூராக், கூரா!
இந்த கலை தான் இவங்களுக்கு தெய்வம். சிற்காலர்களோட ராஜ்யத்துல இருந்து கொண்டு வந்தப்ப இவங்க பின்தொடர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்மள பார்த்து பயந்திருக்காங்க. அதனால அந்த விவசாய குடும்பத்தை தூக்கிட்டு போனாங்க. அவங்கள எதுவும் பண்ணல. இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் அவங்க இப்படி பண்ணாங்க. ஆனா இப்ப அது திறக்கப்பட்டுருச்சு. உண்மைதான். அதோட பழைய பூட்டை நான் உடைச்சிட்டேன். திரும்ப நான் அதை அடைச்சே ஆகணும். ஆவ், பாகு என்ன பண்ற? ராஜாவோட தலைமுடிய வச்சுதான் இத மூட முடியும்னு சொல்லிருக்காங்க. நானும் பல்லாவும் இப்போதைக்கு ராஜா கிடையாது. ஆனா எதிர்காலத்துல எங்கள்ல ஒருத்தன் தான் இந்த ராஜ்யத்துக்கு அரசு. Durakug! Durakug! Bahubali Guran! Bahubali Guran! பாகுபலி வாழ்க! பாகுபலி வாழ்க! ஜெய ஜெய பல்வான் தேவா! பாகுபலி வாழ்க! ஜெய ஜெய பல்வான் தேவா! நீ செஞ்ச தவிர நீயே சரி பண்ணிட்ட பாகுபலி. எந்த ஆபத்தும் இல்லாம அந்த குடும்பத்தை நீ காப்பாத்திருக்க. பயப்பட தேவையில்லைன்னு மக்களுக்கு நிரூபிச்சிருக்க. அவங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வந்திருக்க. ஒரு அரசர் எப்படி நடந்துப்பாரோ அப்படி நடந்துகிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு.